இது தொடர்பாக வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் மூலமாக சமூக ஆர்வலர் அப்படின்னு கூட சொல்லலாம், அவங்க மூலமாக ஒரு பதிவு ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. இந்த செம்மணி விவகாரத்தில் இவ்வளோ எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்படுது, இவ்வளோ அகழ்ந்தெடுக்கிறாங்க, தெரியாமல் கேட்குறேன், இதுக்கப்புறம் இதுக்கு என்ன நடக்கும், அரசாங்கம் இதுக்கு என்ன சட்ட நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பதிவு அவங்களுடைய தனிப்பட்ட சமூக வலைத்தளத்தில் போடுறாங்க. நான் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கமெண்ட் செக்ஷனை கிளிக் பண்ணேன். ஓகேவா, கமெண்ட்டை கிளிக் பண்ணி பார்க்கும்போது அதில் இருக்கிற, நான் முடிஞ்சால் அந்த ஸ்க்ரீன்ஷாட் இதில் ஆட் பண்ணுறேன், அதில் வந்து முதலாவதாக இருக்கிறது வந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய கமெண்ட். இதில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இதுவும் கடந்து போகும், எதுவும் நடக்காது, அரசியல்வாதிகள் இதை வைத்து வித்து பிழைப்பார்கள் அப்படின்னு ஒரு அரசியல்வாதி தான் சொல்றாரு. ஊடகவியலாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு பல பேர் இதை பற்றி எழுதுவார்கள். விடுதலைகள் என்று சொல்லி பல எலிகள் புலம்பெயர் நாட்டில் இருந்தும் கள்ள முக புத்தகங்களில் இருந்தும் இவை பற்றி எழுதி சந்தோஷப்பட்டு கொள்வார்கள். நீங்களும் இந்த பதிவை மறந்து விடுவீர்கள். சிம்பிள் ஆஸ் தட் அப்படின்னு ஒரு அரசியல்வாதி ஒரு அவங்களுடைய பிரச்சனை தொடர்பாக அவங்களுடைய தனிப்பட்ட முகநூலில் எழுதின ஒரு பதிவுக்கு கீழே அரசியல்வாதிகள் வந்து இதை கடந்து போவாங்க அப்படின்னு ஒரு அரசியல்வாதியே சொல்கிறாரு. இதுக்கு எதுக்கு நீங்கள் பார்லிமெண்ட் போனீங்க? நீங்கள் வீட்டில் இருந்து இந்த பதிவுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கலாமே. ஸோ உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே இதுதான் இருக்குது. எது எப்படியோ நாங்கள் பேச வந்தது வந்து இவங்களுடைய பேனருக்கு வந்து செஞ்ச அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான். அதோட இவரை பற்றி பேசுறதுனா இந்த ஒரு நிகழ்ச்சி போதாது, அது எங்களுடைய நோக்கமும் கிடையாது. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது சோஷியல் மீடியால வைரலா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறது தான் நாங்க இன்னைக்கு சொல்ல விரும்பிக்கிட்டேன். ஆமா, இத பத்தி நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.